வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இன்றைய தினம் ரொம்பவே ஸ்பெஷலான நாளுங்க. அதுவும் பெருமாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, புரட்டாசி முதல் நாள். புரட்டாசி முதல் நாளில் பெருமாளை வழிபாடு செய்யும்பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் பறந்து போகுங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் விலகி பணம் வசியமாகுங்க. அந்த மாதிரி முறையில், அதாவது பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை இன்றைய தினம் நம்ம செய்தோம் அப்படின்னா வருடம் முழுவதும் பணம் சம்பாதிப்பதில் எந்த ஒரு தடையும் இருக்காதுங்க. அப்படிப்பட்ட வழிபாடை எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒவ்வொருவருமே பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சாலும் அந்த பணம் நம்ம கிட்ட தங்கு தடையின்றி வர்றது கிடையாது. நம்மளுடைய உழைப்பிற்கேற்ற பண வரவு அப்படின்றது ஏற்படாம கஷ்டப்படுபவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பணத்தை சம்பாதித்தாலும் அந்த பணம் நம்ம கிட்ட நிரந்தரமா தங்காம போயிடுது. இது எல்லாத்திற்கும் காரணம் அப்படின்னா பணவசியம் இல்லாதது தாங்க. இந்த பணவசியம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா பணத்தை நம்ம கிட்ட தக்க வைத்து கொள்ள முடியும். இந்த பணவசியம் இல்லாதது தான் இதற்கு மிகப்பெரிய காரணமாக திகழ்துங்க. அப்படிப்பட்ட பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பண வரவை அதிகரித்து தரக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்குரிய மாதமாக கருதப்படுது. புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடாமல் பெருமாளுக்காக விரதம் இருப்பவங்க பல பேர் இருக்காங்க. பல வகையான சாதங்களை சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு வைத்து வழிபாடு செய்வது, ஏழை எளியவர்களுக்கு தானம் தருவது போன்ற வழிபாட்டு முறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் பலர் இருக்க தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் ஆலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்வது அப்படின்றது நம்மளுடைய செல்வ நிலையை உயர்த்துங்க. அதனாலேயே இன்னுமே நிறைய பேர் திருப்பதி சென்று வழிபாடு செய்கிறாங்க இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில். இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பண வரவு அதிகரிக்குங்க. பணத்தை வசியம் செய்யக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்கும். புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய புதன்கிழமையும் சனிக்கிழமை அன்றும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தோம் அப்படின்னா அவ்வளவு நல்லதுங்க. அந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளுக்கு உகந்த துளசி மாலையை கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க. அதே மாதிரி தாமரை பூவை வாங்கி கொண்டு வழிபாடு செய்வது அப்படின்றதும் ரொம்பவே நல்லதுங்க. அந்த வகையில் புரட்டாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது. செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி பௌர்ணமி, இப்படி அனைத்தும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி வழிபாடு செய்வது அப்படின்றது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்றுங்க. அப்படி வழிபாடை செய்து முடிச்சுட்டு அங்கு பிரசாதமாக தரக்கூடிய துளசி இலையை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பெருமாள் கோவிலில் எப்பயுமே பிரசாதமாக நம்மளுக்கு துளசி இலைகள் கொடுப்பாங்க. அந்த இலையை நம்ம தலையில் வைக்கக்கூடாதுங்க. நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த துளசி இலையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் பாதத்திற்கு கீழே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த துளசி இலைகளை எடுத்து நம்ம எந்த இடத்துல பணம் வைப்போமோ அந்த இடத்துல வச்சுடுங்க. அதே மாதிரி நகைகள் சேரணும்னு நினைக்கிறவங்க அதில் 2 இலையை நகை வைக்கக்கூடிய பெட்டியில் நகையோடு சேர்த்து வைப்பது அப்படின்றத செய்திடுங்க. இதை மாதிரி நம்ம செய்யறதுனால பணத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குங்க, பணத்தடைகள் விலகும். இந்த இரண்டுமே நம்மளுக்கு விலகிருச்சு அப்படின்னாலே பணவசியம் தன்னால் ஏற்படுங்க. பணம் நாலாபுரத்தில் இருந்தும் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். நியாயமான முறையில் கஷ்டப்பட்டு உழைப்பவர்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற பண வரவு அப்படின்றது இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பண வரவு வருவதற்குரிய பல வாய்ப்புகள் நம்மை தேடி வருங்க.
அதே மாதிரி தான் நகையும். நகை கூடயே நம்ம இந்த துளசியை வைத்தோம் அப்படின்னா நகையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். இந்த மாதிரி தோஷங்கள் விலகிருச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் தங்கங்கள் சேர ஆரம்பிக்கும். அடமானத்தில் வச்சிருக்கக்கூடிய தங்கத்தையும் நம்ம பண வசியம் செய்வது மூலம் பணம் அதிகமாக சம்பாதிப்போம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு அடமானத்தில் வச்சிருந்த நகையும் மீட்டக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி தருவார் பெருமாளுங்க. செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடிய பெருமாள் மற்றும் மகாலட்சுமியை நான் சொல்லியிருந்தேன். இந்த எளிமையான முறையில் மறவாம புரட்டாசி முதல் நாளில் வழிபாடு செய்பவர்களுக்கு பணவசியம் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் பணவரவு அதிகரிக்குங்க. நம்பிக்கையோட யாரெல்லாம் இந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்களை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.